கல்லீரல் வீக்கமா? கல்லீரல புண்ணு இருக்குதா? கெட்டு போன கல்லீரலை புதுப்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை இருக்குதுங்க. அது என்ன மூலிகை, அது எப்படி பயன்படுத்தலாம் வாங்க பார்க்கலாம். நலமுடன் வாழும் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா, கல்லீரல் பிரச்சனையா வருது. கல்லீரல பிரச்சனை வந்தா அது என்ன மூலிகை வச்சு நம்ம எப்படி சரி செய்துக்கலாம் அன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கல்லீரல் பார்த்தீங்கன்னாக்கா கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3 அப்படின்னு சொல்லிட்டு பல விதமாக இந்த கல்லீரல் நோய்கள் இருக்குதுங்க. இந்த கல்லீரலில் என்ன ஆச்சுனாக்கா வீங்கி போச்சு, கல்லீரலில் புண்ணு பிடிச்சிச்சு, கல்லீரலில் செயல்பாடுகள் குறைஞ்சி போச்சு, அதனால் அஜீரண கோளாறு ஏற்பட்டுச்சு, பித்த நீர் சரியாக சுரக்கலை, அதே மாதிரி அதில் இருக்கிற சில முக்கியமான வேதிப்பொருட்கள் சுரக்கலை, அதனால ராஜ உறுப்புகள் அனைத்துக்கும் பிரச்சனை வருதுன்னா மெயினான ராஜ உறுப்பே பார்த்தீங்கன்னாக்கா அந்த லிவர் தாங்க. அந்த லிவர் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் சொல்கிறாங்க பாதுகாத்துக்கணும்னு. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க இவர் ரொம்ப மது குடிக்கிறாரு, ரொம்ப குடிக்காரரு, அதனால தான் இவருக்கு லிவர் போச்சு அப்படின்வாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, குடிக்காதவங்களுக்கு கூட லிவர் போதுங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு இருக்கிற உணவு முறையை தாங்க. இந்த எந்த உணவு எடுத்தாலுங்க நல்ல உணவை தான் நீங்கள் சாப்பிடணும்னு நினைக்குவீங்க. ஆனால் எல்லா உணவுகளையும் பயிர்கள் விளையும் போதே அதுக்கு நச்சுக்கள் அடித்து அதில் தாங்க அந்த பயிர்களை விளைவிக்கிறாங்க. அந்த நச்சுக்களோடு இருக்கிற அந்த உணவுகளை நம்ம எடுக்கிறதுனால தான் நீங்கள் மது குடிச்சிருந்தாலும் சரி, மது குடிக்காதவர் இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இந்த ஒரு கல்லீரல் சார்ந்த பிரச்சனை வருதுங்க. இந்த கல்லீரல் சார்ந்த பிரச்சனையை போக்குறதுக்கு ஒரு எளிமையாக சித்தர் மக்களால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மூலிகை தாங்க. இது தவசு முருங்கை. தவசி முருங்கை என்பது வேறங்க, தவசு முருங்கை என்பது வேறங்க. இந்த தவசு முருங்கை கல்லீரலில் உள்ள அந்த ஒரு நச்சுக்களை வெளியேற்றக்கூடியது. அதே போல் கல்லீரலில் அது புண்களாக இருந்தாலோ இல்லை வீக்கமாக இருந்தாலோ அதில் நீர் இருந்தாலோ அதை வெளியே ஏற்றக்கூடியதை தாங்க இந்த தவசு முருங்கை என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை. இந்த மூலிகை நீங்கள் உங்களுக்கு கிடைச்சாக்கா நீங்கள் சமூலமாக எடுத்து அதை நீங்கள் நேல் உணத்தை காய போட்டு சூர்ணமாக்கி வச்சுக்கொண்டு காலையில் வெறும் வயிற்றில் 1 ஸ்பூன் எடுத்து ஒரு 200 ml தண்ணி போட்டு கொதிக்க வச்சு கஷாயமாக குடிச்சிட்டு வந்தீங்கன்னாக்கா கல்லீரல் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளும் படிப்படியாக ஒரு மாற்றத்துக்கு வந்துடுங்க. அது இப்போ கல்லீரல் வீக்கம் இருக்கட்டும், கல்லீரல் புண்ணு இருக்கட்டும், அதே போல் கிரேட் 1, 2, 3 இருக்கட்டும்ங்க, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நச்சுக்களை வெளியேற்றி அற்புதமாக இந்த ராஜ உறுப்பை பாதுகாக்கக்கூடியது தாங்க இந்த தவசி முருங்கை. நீங்கள் பயன்படுத்துங்கள். நன்றி, வணக்கம்.